ஒரு 300 350 படம் பண்ணியிருக்காரு தலைவாசல் விஜய் சார். கண்டிப்பா சார். அவ்வளோ பெரிய ஒரு நடிகரோட நடிக்கிறதுன்றது இதுதான் முதல் தடவை எனக்கு. அப்போ எனக்கு முதல்ல அவரோட காட்சியில் நிற்கும்போது ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சீரியலில் நான் வந்து என் ஃப்ரெண்டு ஒருத்தர் சீரியல் ஒன்று டைரக்ட் பண்ணார். அதில் தலைவாசல் விஜய் சார் ஆக்ட் பண்ணேன். ஓகே. அதனால் நான் அவர் முன்னாடி நடிச்சிருக்கேன். அது அவருக்கு அப்புறம் நான் ஞாபகப்படுத்தினா ஒரு ஞாபகம் வந்தது. ஓகே. அப்படி இருக்கேன் அதெல்லாம். மறுபடியும் ஒரு ஃபேஸ் ஆஃப். ஆமாம். ஒருவேளை என் ஆதி சிவகுமாரி சபத்துக்கு கூப்பிடாமல் இருந்திருந்தால் நான் இன்னைக்கு ஒரு நடிகனா சினிமா நடிகனாகவோ அல்லது சீரியல் நடிகனாகவோ முன்னாடி உட்காந்துருக்க மாட்டேன். குமரவேல் இருக்கார், ராதாமோகன் இருக்கார், விஜய், கதிர், இப்படி திரைப்படத்துறை சேர்ந்த நண்பர்கள் எல்லாம் வந்து தரணி சார் இருக்கார். எல்லாருமே என் நண்பர்கள் தான். எல்லாருமே நான் பார்க்குறேன். சினிமாவில் ஒரே ஒரு முறையாவது என் முகத்தை காட்டிவிட வேண்டும் அப்படின்னு நான் நினச்சிருந்தேன்னா இந்த நண்பர்கள் யார்கிட்ட கேட்டிருந்தாலும் என்ன அவங்க எப்பயோ கூப்பிட்டுருப்பாங்க. பிரவீன் பெனட் மிகப்பெரிய டைரக்டர். அவர் ஸ்மால் ஸ்க்ரீனில் வந்து ரொம்ப சீரியல் பண்ணுறாரு. தொடக்கத்தில் எனக்கு வந்து என்னால் அவருடைய வேகத்துக்கு போக முடியல. மொத்த யூனிட்லேயுமே நான் ஒருத்தர் தான் அந்த இடத்துலேருந்து விலகி நிற்கிறேன்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு இந்த ப்ராம்ப்ட் பண்ணி நடிக்கிறதுன்றது எனக்கு வரல. அடுத்த ரெசார்ட்டில் எந்த மாதிரியான திருப்பங்கள்லாம் வரப்போகுது, எந்த மாதிரி உங்கள் கேரக்டர் வந்து டெவலப் ஆக போகுது? இந்த கேள்விக்கு சொல்கிற பதிலை நீங்கள் நம்புவீங்களா? சொல்லுங்கள் சார். எப்படி உங்களுக்கு தெரியாது அது மாதிரி எனக்கும் தெரியாது. ரிசார்ட்டில் இருக்க மற்ற எல்லாரும் சின்னவங்க. ஓகே. ரிசார்ட்டில் இருக்க கதாபாத்திரங்கள் சொல்கிறேன், எல்லாம் சின்ன பசங்க. ஆமாம். அவர் வயதை ஒத்தோ அல்லது அவரோட கொஞ்சம் வயதில் பெரியவராகவோ அவர் சந்திக்கிற ஒரே கதாபாத்திரம் ரிசார்ட்டில் நான் தான். இப்போ அவரும் சரி நானும் சரி நாங்கள் கவனமாக இருப்போம். 2 பேரும் நடிக்கும்போது என்ன பண்ண போகிறோன்றதுல ரொம்ப கவனமாக இருக்கும். கேமராமேன்கிட்ட நின்றுட்டோம்னா எவ்வளோ முழுமையாக நெடுமாறின வெளில கொண்டு வர முடியுங்கிறதுல அவர் ரொம்ப சரியாக இருப்பார். அதனால தான் அவர் இவ்வளோ பெரிய நடிகராக இருக்கார். நான் ஏற்கின்ற கதாபாத்திரம் முழுமையாக வெளிப்படணும். எல்லாத்துலேயும் தலையிலேருந்து கால் வரைக்கும் எல்லா அசைவிலையும் நெடுமாறன் தான் வெளில வரணும். ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். திருவண்ணாமலை மாவட்டத்தின் முதல் பல்கலைக்கழகம் ACS கல்வி குழுமங்களில் ஒன்றான டாக்டர் எம்ஜிஆர் பல்கலைக்கழகம் ஆரணி. Courses offered: Faculty of Engineering and Technology, Arts and Commerce, Management Studies, Faculty of Physiotherapy, Pharmacy, Allied Health Science, Faculty of Humanities and Sciences, Viscom and Animation, Design Studies, Faculty of HMCT and Department of Criminology, டாக்டர் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி ஆரணி. இந்த ஆண்டிற்கான மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது. எருமசாணி விஜய் அவர்களுக்கு யூடியூப்ல ஒரு பெரிய ஆடியன்ஸ் இருக்காங்க. ஒரு செட் ஆஃப் பீரியட்ல அவர் வந்து அவருடைய சீரிஸ் லாக்டவுன் காதலா இருக்கட்டும், ஜங்கிள் ரெசார்ட்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடியே ஒன்று பண்ணியிருக்காரு. இந்த ஒர்க் ஆகட்டும் எல்லாமே ரசிகர்கள் மத்தியில யூடியூப்ல 4 மில்லியன் 5 மில்லியன் வியூஸ்லாம் நம்ம பார்க்க முடியுது. நீங்க அவரோட டைரக்டரா ரைட்டரா எப்படி அட்மையர் பண்றீங்க? இல்லை, நான் எனக்கு அவங்க ஒர்க்கிங் ஸ்டைல் வந்து நான் கொஞ்சம் படம் தான் நான் பண்ணியிருக்கேன். எனக்கு அதிகமாக பெரிய அனுபவங்கள் இல்லை. ஆனால் நீங்கள் முதல்ல கேட்டோமா நான் பண்ணதெல்லாமே இளைஞர்கள் மத்தியில் தான். ஸோ எனக்கு புரியப்படல அவங்களோட வே ஆஃப் ஒர்க்கிங், அவங்க என்ன நினைக்கிறாங்கன்ட்டு. ஆனால் ஃபைனல் ரிசல்ட் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருக்குது. அப்போ அவங்களுக்கு ஒரு இது இருக்குது. ஏன்னா இப்போ எங்கள் தலைமுறை வேறு, இப்போ நாங்கள் வேலை பார்க்குற விதம் வேறு, அவங்க வேலை பார்க்குற விதம் வேறு. நம்ம வெறும் நடிகராக மட்டும் இருந்து அவங்கள பார்த்து சந்தோஷப்படுறதோடு சரி. எனக்கு எருமசாணி விஜய்கிட்ட வந்து ஒரு எழுத்தாளராக ஒரு காட்சி அமைப்பு எனக்கு சொல்லும்போது, இந்த காட்சி இப்போ தான் எடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லும்போது எனக்கு இன்னும் வசனம் வந்து சேரல. இப்போ இதுதான் காட்சி, நீங்கள் உங்கள் பெண்ணோட பேச போகிறீங்க, இதை பற்றி பேச போகிறீங்க, இவ்வளோதான். இப்போ நான் எனக்குள்ள ஒரு எழுத்தாளர் இருக்கார்ல, அவர் ஒரு டைலாக் எழுதி பார்த்துப்பார். ஸோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் பொண்ணுக்கிட்ட அந்த அப்பா என்ன பேசுவார், அதுக்கு அந்த பொண்ணு என்ன சொல்லுவாள் இப்படின்ட்டு நான் ஒரு கற்பனையில் நான் என் மனசுக்குள்ள ஒரு டைலாக் எழுதி வச்சிருப்பேன். அப்புறம் அந்த சீன் பேப்பர் வரும். நான் எழுதி வச்சிருக்கிறதுக்கு இந்த சீன் பேப்பருக்கும் எங்கேயோ இருக்கும், கம்ப்ளீட்டாக வேற மாதிரி இருக்கும். சரி அவர் தான் ரைட்டர், நம்ம இதுக்கு போயிடுறோம். காட்சியாக பார்க்கும்போது தான் எனக்கு தெரிஞ்சது அவர் தான் கரெக்டுன்னு. இப்போ நான் எழுதுந்து அப்படியே அதை பாடமாக்கி நான் காட்சியாக பார்த்துருந்தா எந்த மாதிரி ஒரு ரிசல்ட் கிடைச்சிருக்குமோ அதை விட அவர் எழுதுந்த அழகாக இருக்கு. அப்போ அவர் அந்த ரிசார்ட்டுன்ற அந்த ஒரு சீரியலுக்குள்ள அவர் முழுக்க உள்ளே போயிருக்காரு. அதனால் அவருக்கு தெரியுது எங்கே எதை சொன்னால் போதும் அப்படின்ட்டு. அதை நான் ரொம்ப ரசித்தேன். ஒரு எழுத்தாளராக எருமசாணியோட அந்த திறமையை ரொம்ப ரசித்தேன். இவ்வளோ சொன்னால் போதும், இவ்வளோ மீட்டரில் பேசினா போதும். நல்லா எழுதியிருக்காரு. அந்த ஊடகத்துக்கு என்ன வேணுமோ அதை புரிஞ்சுட்டு எழுதியிருக்காரு. இப்போ நான் 10 வரியில் சொல்லணும்னு நினைக்கிற ஒரு விஷயத்த அவர் 3 வரியில் சொல்லிடுறாரு. இந்த 10 வரியில் சொன்னால் என்ன இம்பாக்ட் கிடைக்குமோ அது இந்த 3 வரியில் கிடைக்குது. அது அவருக்கு தெரிஞ்சிருக்கு. அது இப்போ காட்சி அமைப்பு, இயக்குனர் வைக்கிற அந்த ஆங்கிள் எல்லாம் சேர்ந்து தான் சினிமாங்கிறது. எங்களுடைய கேமராமேன் நரேஷ் இருக்காரு, பெயிண்டிங் மாதிரி எடுக்கிறாரு எல்லா சீனையும். டீம் ஒர்க் தான் சினிமா. நீங்கள் பார்க்குற எந்த வெற்றிக்கும் எந்த பாராட்டிற்கும் கேப்டன் ஆஃப் த ஷிப்
டைரக்டர் தான், அவ்வளோதான் போய் சேரும். ஆனால் மற்ற எல்லாரும் வந்து ஒரு டீம் தான், ஒரு கூட்டணி தான், அது ஒரு குழு தான். இரமசாணி விஜய் சார் வந்து அஸ் அன் ஆக்டராகவும் வந்து பயங்கரமாக பண்ணிட்டு இருக்காரு. இப்போ நீங்கள் கேட்டிங்களா, அதுக்கு முன்னாடி டி பிளாக்னு ஒரு படம் பண்ணியிருக்காரு, அதுலேயுமே வந்து தலைவாசல் விஜய் சார் வந்து ஒரு ரோல் பண்ணியிருப்பாரு. இந்த சீரீஸில் வந்து நீங்கள் ஏன் டைரக்ட் பண்ணல அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்களா? இல்லை நான் கேட்கல, அவர் தான் தெரியல எனக்கு. அவர் வந்து என்கிட்ட கதை சொன்னபோது கூட எனக்கு யார் டைரக்டர்னு தெரியாது. ஓகே. இந்த பிரவீன் பெனட் மிகப்பெரிய டைரக்டர். ஆமாம், அவர் ஸ்மால் ஸ்க்ரீனில் வந்து ரொம்ப அவர் அட் டைம்ல 4-5 சீரியல் சீரியல் பண்ணுறாரு. தொடக்கத்தில் எனக்கு வந்து என்னால் அவருடைய வேகத்துக்கு போக முடியல. ஓகே. என்னால் போக முடியல. மொத்த யூனிட்லேயுமே நான் ஒருத்தர் தான் அந்த இடத்துலேருந்து விலகி நிற்கிறேன்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு இந்த ப்ராம்ப்ட் பண்ணி நடிக்கிறதுன்றது எனக்கு வரல. ஓகே. அவர் டைலாக் சொல்ல சொல்ல திருப்பி சொல்லி நடிக்கிறதுன்னு ஒன்று இருக்குல்ல, நீங்க உள்வாங்கி பிரசன்ட் பண்ணுவீங்க. ஆமாம், ஓகே. அது எனக்கு தெரியல. ஓகே. உண்மையை சொல்லணும், மற்ற இடம்லாம் ரொம்ப அழகாக பண்ணுறாங்க. நம்ம எல்லா இளைஞர்களும் சேர்த்து அருமையாக வாங்கி அருமையாக பண்ணுறாங்க. அதை நீங்கள் பார்க்குறீங்க ஃபைனலாக நடிப்பில். எனக்கு அது தெரியல. ப்ராம்ப்ட் வாங்கி பண்ணுறதுங்கிறது ஒரு திறமை, அது ஒரு மிகப்பெரிய திறமை. அது எனக்கு இல்லைங்கிறத நான் அதில் உணர்ந்தேன். நான் ஒரு முதல் நாள் ஷூட், ஒரு 2வது நாள் ஷூட்டில் அவர்கிட்ட நான் சொல்லிட்டேன், சார் எனக்கு கஷ்டமாக இருக்குது, அதனால் எனக்கு நீங்கள் ஸ்கிரிப்ட் வந்து எனக்கு ஒரு மணி நேரம் முன்னாடி கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லது, இல்லை நீங்கள் கடைசி நிமிஷத்தில் கொடுக்குறதா இருந்தாலும் ஸ்கிரிப்டாக கொடுத்துருங்க, நான் அதை பார்த்துக்கிட்டேன்னா நான் அது உள்ளே வாங்கிப்பேன். இது நாடகத்தில் இருந்ததுனால நாடக நடிகனாக எனக்கு அது வசதி. ஓகே. ஏன்னா நாடகத்தில் நாங்கள் ப்ராம்ப்ட் கேட்டு பண்ண முடியாது. அங்கேயும் இருக்காங்க சில பேர் தேவைப்படும், நான் அப்படி பழகலை. ஓகே. அதனால் எனக்கு வந்து ஒரு மணி நேரம் முன்னாடி கொடுத்துருங்க, நான் சிலது வச்சுருப்பேன். கடைசி நேர மாறுதல்கள் அது வேறு. கடைசி நேரம் நீங்கள் எதாவது மாறுதல் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அல்லது இது கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது குறைச்சிக்கோங்க, குறைவாக இருக்குது கூட்டிக்கோங்கன்னு சொல்கிறதுலாம் வேறு. பட் எனக்கு நான் என்ன பேச போகிறேன்னு எனக்கு தெரியணும், அது என்ன சூழல், நான் என்ன மனநிலையில் பேசுகிறேன் அப்படிங்கிறது எனக்கு தெரியணும் அப்படின்னு நான் 2வது நாளே சொன்னேன். எனக்கு அந்த ப்ராம்ப்ட் பண்ணி வாங்கி ஆக்ட் பண்ணுறதுங்கிறது ஒரு மிகப்பெரிய திறமை, அந்த திறமை எனக்கு இல்லை. ஓகே. அப்படி அணுகலாம் அப்படின்னா அவர் புரிஞ்சுட்டு எனக்கு அதுக்கப்புறம் அவர் அந்த ஸ்பேஸ் கொடுத்தார். காட்சியை விளக்கும்போது மட்டும் படிச்சு காமிப்பார், படிக்கும்போது கூட சார் நான் இதில் தான் படிக்கிறேன், உங்களுக்கு படிக்க மாட்டேன் அப்படின்னு, உங்களுக்கு சொல்ல மாட்டேன் அப்படின்றவாரு. என்னை விட்டார், எனக்கு ஃப்ரீயாக விட்டுட்டு அப்புறம் அவருக்கு தெரிஞ்சது, சரி அது இவரோட நான் இப்படி பழகியிருக்கேன்றதுனால என்ன அதை விட்டுட்டு நல்லா இருந்தது, எனக்கு திருப்தியாக இருந்தது. ஓகே சார். இந்த பிரச்சனை உங்களுக்கு நடு சென்டர்லேயும் இருந்துச்சா, ப்ராம்ப்ட் ப்ராப்ளம்? இல்லை, நான் நடு சென்டரில் எனக்கு ப்ராம்ப்டே கொடுக்கல யாரும். ஓகே. அங்கே வந்து ஒரு மூவி மாதிரி தான். ஆமாம், அவங்க யாருக்குமே அவங்க ப்ராம்ப்ட் கொடுக்கல. ஓகே. ஸ்கிரிப்டை கொடுத்துட்டு அவங்க அலோவ் பண்ணாங்க. ஓகே. இன்னொரு விஷயம் அப்பயே நான் கேட்டிருக்கணும், என்னன்னா சார் வந்து இளங்கோ குமரவேல் சார் வந்து முன்னாடியே வந்து நடிக்க வந்துட்டாங்க, நீங்கள் லேட்டாக வந்தேன்னு சொன்னீங்க. நீங்கள் தாமதமாக வந்ததுக்கு ஒரு காரணம் சொன்னீங்க, வேணும்ட்டே நீங்கள் இப்போ போய்க்கலாம், இப்போ பார்த்துக்கலாம், ஏன்னா நீ வேற ஒரு இடத்துல வந்து வேற ஒரு இன்ட்ரெஸ்ட் எனக்கு இருந்துச்சு, அப்போது சினிமா ஆர்வம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்ன மாதிரி இருந்துச்சு, அது உண்மையா? இல்லை, சினிமா ஆர்வம் இல்லைன்னு இல்லை, பட் நான் சினிமாவை எந்த வயதில் நான் சினிமாக்குள்ளே நுழைஞ்சிருக்கணுமோ அந்த வயதில் என்னால் நுழைய முடியல, என்னோட குடும்ப சூழல் காரணமாக பொறுப்பெடுத்துக்கணும். அதுக்கு பிறகு நான் வேலைக்கு போயிட்டேன். வேலைக்கு போனதுக்கப்புறம் அந்த வேலைகள், அது தொடர்பான விஷயங்கள், அப்புறம் காலம் ஓட நான் வந்து வியாபாரத்துக்குள்ளே வரேன். அப்புறம் வியாபாரத்தில் இருந்துக்கிட்டு மறுபடியும் ஒரு கலை குழு ஒன்று ஆரம்பிக்கிறோம், அதில் ஆரம்பித்து மற்ற விஷயங்கள் பண்ணுறோம். பொன்னியின் செல்வன் நாடகத்தை தயாரிக்கிறேன். அப்புறம் நானே தெய்வத்துள்ளியம் ராமா டைரக்ட் பண்ணுறேன். ஸோ இந்த வளர்ச்சி வந்து என்னை ஒரு இடத்துல கொண்டு போய் நிறுத்துது. அந்த கட்டத்தில் சினிமா எனக்கு ரொம்ப கிட்ட இருந்தால் கூட எல்லா குமரவேல் இருக்கார், ராதாமோகன் இருக்கார், விஜய், கதிர், இப்படி திரைப்படத்துறையை சேர்ந்த நண்பர்கள் எல்லாம் வந்து தரணி சார் இருக்கார், எல்லாருமே நண்பர்கள் தான், எல்லாருமே நான் பார்க்குறேன். சினிமாவில் ஒரே ஒரு முறையாவது என் முகத்தை காட்டிவிட வேண்டும் அப்படின்னு நான் நினச்சிருந்தேன்னா இந்த நண்பர்கள் யார்கிட்ட கேட்டிருந்தாலும் என்ன அவங்க எப்பயோ கூப்பிட்டுருப்பாங்க. உங்கள் இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல்லே பார்த்தேன், உலக நாயகன்லேருந்து சூப்பர் ஸ்டார் வரைக்கும் எல்லாருக்கூடயும் நீங்கள் இருக்கீங்க. அப்படி கேட்டிருக்கலாம், கேட்டிருந்தால் ஓகே, என்னுடைய நட்பிற்காகவும் என்னுடைய வேண்டுதல்களுக்காகவும் எப்பயோ என்ன சினிமா கூப்பிட்டுருப்பாங்க, நான் ஒரு முகத்தை காமிச்சிட்டு வந்துடலாம். பட் அது அந்த கட்டத்தை நம்ம தாண்டிட்டோம் நான் முடிவு பண்ணேன். ஸோ நம்ம கேட்க வேண்டாம் அப்படின்ட்டு. ஒருவேளை என்னை ஆதி சிவகுமாரி சபத்துக்கு கூப்பிடாமல் இருந்திருந்தால் நான் இன்னைக்கு ஒரு நடிகனா, சினிமா நடிகனாகவோ அல்லது சீரியல் நடிகனாகவோ முன்னாடி உட்காந்துருக்க மாட்டேன். நீங்கள் நாடகத்தை நீங்கள் பின்தொடர்ந்திருந்தால் உண்மையிலே நாடகம் என்ன நடக்குதுன்னு நீங்கள் தெரிஞ்சதுக்கு வந்திருந்தீங்கன்னா அதுக்கான என்னை கூப்பிட்டுருக்கலாம். ஓகே. இப்போ அடுத்த ரெசார்ட்டில் எந்த மாதிரியான திருப்பங்கள்லாம் வரப்போகுது, எந்த மாதிரி உங்கள் கேரக்டர் வந்து டெவலப் ஆக போகுது? நான் இந்த கேள்விக்கு சொல்கிற பதிலை நீங்கள் நம்புவீங்களா? சொல்லுங்கள் சார். எப்படி உங்களுக்கு தெரியாது, அது மாதிரி எனக்கும் தெரியாது. ஓகே. இது யாரும் நம்ப மாட்டேங்கிறாங்க, ஆனால் அதான் உண்மை. அப்படியா? ஏன்னா நான் இப்படி உங்களுக்கு சொல்கிறேன், இப்போ ஒருவேளை தலைவாசல் விஜய் மாதிரி ஒரு பெரிய நடிகர்கிட்ட அவங்க முழு கதையும் சொல்லியிருக்கலாம். ஓகே. எனக்கு தெரியல. ஓகே. என்கிட்ட அவங்க முழு கதையை சொல்லணும்னு எதிர்பார்க்க முடியாது. என்கிட்ட வந்து நீங்கள் வந்து ரகுபதி ரிசார்ட் ஓனர்னு சொன்னாங்க. இன்னமும் எனக்கு வந்து சிதம்பரத்தை நான் தேடி கண்டுபிடிச்சிருவேன்னு எனக்கு தெரியாது. ஓகே. அவங்க
ஷூட்டிங் போகிறதுக்கு முன்னாடி நாளை என்ன எடுக்க போகிறாங்கன்றது சொல்லுவாங்க. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கேன் அடுத்த வீக்ல வந்து பிடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. தெரியல, எனக்கும் தெரியல. ஓகே. உங்களை மாதிரி தான் நானும் இருக்கேன். Okay. அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை செஞ்சு செய்கிற ஒரு கட்டத்தில் தான் இருந்துகிட்ருக்கேன். ஓகே. எனக்கு இந்த ரிசார்ட்டில் ஒரே ஒரு சந்தோஷம் என்னென்னா, நான் இது வரைக்கும் முதல் படம் இப்பா பாதி என்னோட கதாநாயகன். அப்புறம் தெரிந்த முகம்னா நான் ரியோ கூட ஆமா. நடித்தேன். ஜோல அவங்க அப்பாவை நடித்தேன். அப்புறம் அவங்க ஃபாதராக நடித்ததுனால தான் ஒரு ஜட்ஜ் ரோலுக்கு அவர் தான் வேணும், ஓகே, சூப்பர். அவரே கூப்பிடுங்கன்னு சொல்லி அவனை கூப்பிட்டாரு. அது ஒரு 2 நாள் ஷூட் போயிருந்தேன். அந்த மாதிரி எல்லாமே நீங்கள் முதல்ல கேட்ட மாதிரி எல்லாமே இளைஞர்களோட தான் நான் வந்து நடிச்சிருக்கேன். அதில் வந்து ஒரு பெரிய அனுபவம் வாய்ந்த ஒரு நடிகர். ஒரு 300-350 படம் பண்ணியிருக்காரு தலைவாசல் விஜய் சார். கண்டிப்பா சார். அவ்வளோ பெரிய ஒரு நடிகரோட நடிக்கிறதுன்றது இதுதான் முதல் தடவை எனக்கு. ஓகே. நான் இது வரைக்கும் பணியாற்றிய நடிகர்களை சொல்கிறேன் நான். அப்போ எனக்கு முதல்ல அவரோட காட்சியில் நிற்கும்போது ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சீரியலில் நான் வந்து என் ஃப்ரெண்டு ஒருத்தர் சீரியல் டைரக்ட் பண்ணார். அதில் தலைவாசல் விஜய் சார் ஆக்ட் பண்ணார். ஓகே. எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட். அப்போ அவன் சொன்னான், ஒரு சின்ன கேரக்டர் நீ பண்ணுறா அப்படின்னா. அதனால் நான் அவர் முன்னாடி நடிச்சிருக்கேன். அப்படியா? அப்போ 30 வருஷம் முன்னாடி. அது அவருக்கு அப்புறம் நான் ஞாபகப்படுத்தினா ஒரு ஞாபகம் வந்தது. ஓகே. அப்படி இருக்கேங்க அதெல்லாம். மறுபடியும் ஒரு ஃபேஸ் ஆஃப். ஆமாம். இப்போ ஒரு 35 வருஷம் கழிச்சு அவர் இவ்வளோ பெரிய அனுபவத்தோடு இருக்கார். நாம வேற ஒரு இடத்துல இருக்கோம். முதல் முறையாக நெடுமாறனும் ரகுபதியும் உட்கார்ற சீனில் அந்த முதல் காட்சி மட்டும் எனக்கு கொஞ்சம் தயக்கம் இருந்தது. ஏன்னா பெரிய நடிகர் எப்படி இவர் ஹேண்டில் பண்ணுறது, எப்படி இவர் முன்னாடி நடிக்கிறது அப்படின்ற ஒரு தயக்கம் இருந்தது. அது ஒரு நாள் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, இல்லை ஒரு 2 நாள் இருந்திருக்கும். அதுக்கு பிறகு என்ன ஆச்சுன்னா, இப்போ அவருமே மற்ற ரிசார்ட்டில் இருக்க மற்ற எல்லாரும் சின்னவங்க. ஓகே. ரிசார்ட்டில் இருக்க கதாபாத்திரங்கள் ஆமா, சொல்கிறேன், ஆமா, எல்லாம் சின்ன பசங்க. ஆமா. அவர் வயதை ஒத்தோ அல்லது அவரோட கொஞ்சம் வயதில் பெரியவராகவோ அவர் சந்திக்கிற ஒரே கதாபாத்திரம் ரிசார்ட்டில் நான் தான். ஆமா. அப்போ அவரும் சரி நானும் சரி நாங்கள் கவனமாக இருப்போம். 2 பேரும் நடிக்கும்போது என்ன பண்ண போகிறோன்றதுல ரொம்ப கவனமாக இருப்போம். மிஸ் பண்ணாமல் இருக்கணும்னு இருக்காங்க. குறிப்பாக நாங்கள் 2 பேருமே வந்து அவர் தலைவாசல் விஜயன்ற ஒரு ஆக்டரை வெளியில் காமிச்சிடணும். ஓகே. நான் இளங்கோ குமணன் தலைவாசல் விஜய் முன்னாடி நடிக்கிறேன், ஸோ நான் பெட்டர் ஆக்டர் நான் காமிக்கணும் அப்படிங்கிற மாதிரியே நாங்கள் நினைக்கல. அந்த இடத்துக்கு போயிட்டாலே அவர் நெடுமாறன் தான், நான் ரகுபதி தான். காஸ்டியூம் போட்டு அங்கே போயிட்டோம்னா கேமரா முன்னாடி நின்றுட்டோம்னா எவ்வளோ முழுமையாக நெடுமாறனை வெளில கொண்டு வர முடியுங்கிறதுல அவர் ரொம்ப சரியாக இருப்பார். ஓகே. எக்ஸ்பீரியன்ஸ். அதனால தான் அவர் இவ்வளோ பெரிய நடிகராக இருக்கார். ஓகே. தான் ஏற்கின்ற கதாபாத்திரம் முழுமையாக வெளிப்படணும். எல்லாத்துலேயும் தலையிலேருந்து கால் வரைக்கும் எல்லா அசைவிலையும் நெடுமாறன் தான் வெளில வரணும். தலைவாசல் விஜய் வெளில வரக்கூடாது இல்லையா? அந்த மாதிரி ரகுபதி தான் தெரியணும். உங்களுக்கு தெரிந்த இளங்கோ குமரன் அங்கே வந்துடக்கூடாது. வராமல் ரகுபதியை மட்டுமே நீங்கள் காமிச்சிங்கன்னா அந்த கேரக்டர் வெற்றி பெறும். அப்படிதான் அந்த கேரக்டர் வெற்றி பெற்றிருக்கு. இப்போ நம்ம உட்காந்து பேசுகிறோம்னா அந்த கேரக்டரோட வெற்றிக்கு அது ஒரு காரணம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி மறுபடியும் சொல்கிறேன் நினைக்காதீங்க. இப்போ ஒரு கேரக்டர் உங்கள்கிட்ட அப்ரோச் ஆகுதுன்னா நீங்கள் அந்த கேரக்டராகவே இருந்துடுறீங்க. ரொம்ப யதார்த்தமாக இருக்குது அதை பார்க்குறப்போ. ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருக்கீங்க சார். அடுத்து என்ன மாதிரியான படங்கள் உங்கள்கிட்ட இருந்து எதிர்பார்க்கலாம்? தெரியல. ஓகே. இப்போ வந்து இந்த நேர்முகத்தை பார்க்குறவங்களோ அல்லது வந்து ரிசார்ட்டை பார்க்குறவங்களோ சிவகுமாரின் சபதம் படம் முதல் படம் வந்த உடனேயே ஒரு முக்கியமான ஊடகத்தில் வந்து இப்படியான ஒரு நடிகரை இவ்வளவு காலமாக ஏன் மிஸ் பண்ணி விட்டார்கள் என்று கேட்க வைத்து விட்டார் அப்படின்னு ஒரு கருத்து சொன்னாங்க. இவர் தமிழ் சினிமாவில் ஒரு ரவுண்டு வருவார் அப்படிங்கிற வார்த்தையை எல்லா ஊடகங்களும் சொன்னாங்க. இனி இவர் முக்கியமான குணச்சித்திர கதாபாத்திரங்களை பார்க்கலாம்லாம் சொன்னாங்க. அப்படிலாம் ஒன்றும் ஆகலை. அப்படி ஆகாததுக்கு தமிழ் சினிமா காரணம் இல்லை. நான் முறையாக வந்து அணுகிருக்கணும் தமிழ் சினிமா. நீங்க எடுத்துக்கிறீங்க? நான் தான் எடுத்துக்கிறேன். ஏன்னா நீங்கள் அப்படி நடந்து போகும்போது பார்த்தேன், இவர் சினிமாவில் நடிக்கிறதுக்கு நல்லா பண்ணி கூட்டிகிட்டு வந்தேன், அப்படி பார்த்தேன் கூட்டிகிட்டு வந்தேன்னு சொல்கிறதெல்லாம் வந்து ரொம்ப சில பேர் தான் இருப்பாங்க. நீங்கள் சினிமாவில் வரணும்னு வந்து முயற்சி பண்ணி அதில் ஜெயிச்சு வந்தவங்க தான் கடைசி வரைக்கும் நிலச்சி நின்றவங்க. நீங்கள் சினிமாங்கிறது ஒரு மிகப்பெரிய ஊடகம். அதை தேடி நீங்கள் போனீங்கன்னா தான், அதை வந்து மதித்து நீங்கள் போனீங்கன்னா தான் அது உங்களை வாழ வைக்கும். நான் அதை தேடி போகல, மதிப்பு அதில் இல்லை. எனக்கு ரொம்ப பிடித்த ஊடகம் அது. ஆனால் என்னுடைய சூழல் அதை அனுமதிக்கலை. அது கேட்குற நேரத்தை என்னால் முழுமையாக கொடுக்க முடியாது அப்படிங்கிற ஒரு சூழலை நான் இருந்ததுனால நான் அதை தேடி போகல. அதுதான் காரணம். ஸோ தேடி போகாததுனால எதை என்னை தேடி வந்ததோ அதை மட்டும் நான் பண்ணேன். அது இவ்வளோ குறைவாக தான் வந்திருக்கு. குறைவாக வந்ததில் நான் பண்ணிகிட்டு இருக்கேன். அதனால் எங்கேயாவது யாராவது இதை பார்த்து இந்த கதாபாத்திரத்துக்கு அவர் தான் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டால் நான் பண்ணுவேன். ஆனால் சினிமாவை நான் ரொம்ப மதிக்கிறேங்கிறதுக்கு அடையாளம் தான் நான் எந்த ஆடிஷன் கூப்பிட்டாலும் நான் போகிறேன்னு சொன்னது. நான் வந்து எனக்கு வெறும் தொலைபேசி அழைப்பில் ஒரு கேரக்டருக்கு நீங்கள் ஒரு ஆடிஷனுக்கு வாங்க அப்படின்னா லொக்கேஷன் அனுப்புங்க வரேன்னு சொல்லி போய் பண்ணிட்டு வருவேன். அது நான் சினிமா கொடுக்குற மரியாதை. அதை தாண்டி நேரம் கொடுக்க முடியலங்கிறதுனால நானாக இப்போ பண்ண முடியல. அதை தாண்டி இந்த மாதிரி நல்ல கதாபாத்திரங்கள் வரும்போது நம்ம நேரத்தை
நாம திட்டமிட்டுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி பண்ணிட்டு இருக்கோம். அப்படிதான். உங்களோட இந்த திரைப்பயணம் இன்னும் செழிக்கிறதுக்கு குமுதம் சார்பா வாழ்த்துக்கிறோம். ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருக்கீங்க, கண்டினியூ பண்ணுங்க சார். நன்றி. குமுதம் மாதிரி ஒரு மிக பழமையான ஒரு பாரம்பரியமிக்க ஒரு ஊடகத்தில் இந்த ஒரு வாய்ப்பு கிடைத்ததுக்கு ரொம்ப நன்றி. குமுதம் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி. தேங்க்யூ. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். திருவண்ணாமலை மாவட்டத்தின் முதல் பல்கலைக்கழகம் ACS கல்வி குழுமங்களில் ஒன்றான டாக்டர் MGR பல்கலைக்கழகம் ஆரணி. Courses offered: Faculty of Engineering and Technology, Arts and Commerce, Management Studies, Faculty of Physiotherapy, Pharmacy, Allied Health Science, Faculty of Humanities and Sciences, Viscom and Animation, Design Studies, Faculty of HMCT and Department of Criminology, டாக்டர் MGR யூனிவர்சிட்டி ஆரணி. இந்த ஆண்டிற்கான மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது.